அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னங்க இவர் எப்போ பார்த்தாலும் நெருப்புன்னு பயன்படுத்துகிறாருன்னு பார்க்குறீங்களா? அல்லாஹ் மொழியை நான் கற்று தந்தேன்னு சொல்கிறான். மனிதனுக்கு நாம் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தேன்னு சொல்கிறான். நம்ம தமிழ் மொழியில் கூட பாருங்கள், சக்தி அப்படின்னா சமநிலை இயக்கும் தீன்னு அர்த்தம், புத்தி அப்படின்னா புகுத்தும் தீன்னு அர்த்தம், வியாதி அப்படின்னா வினையாகும் தீன்னு அர்த்தம், திமிர் அப்படின்னா தீ மீறுதல்னு அர்த்தம், அமைதி அப்படின்னா தீய அமைன்னு அர்த்தம், ஆத்தி சூடினா கூட சூடு ஆத்திர பிரின்சிபல்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீயை குறைக்கிறதுக்கு நிறைய எளிய வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் தெரிஞ்சவரை தெரியாதவரை அறிஞ்சவரை அறியாதவரை சொந்தக்காரரை பிரத்தியை பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது இறைவனுடைய சாந்தமான தீயும் சமாதானமும் உங்களுக்கும் எங்களுக்கும் உண்டாவதாகன்னு பொருள். யாரை பார்த்தாலும் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும்னு உணர்வு பூர்வமாக நல்ல ஸ்மைலோட இன்ஷா அல்லாஹ் சொல்லி பழகுவோம்.